வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் எபிசோட் 1106 கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்ததுங்க. அது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதில் ஒரு சீன் வந்துச்சு. அதை கேட்டப்ப, அதாவது அதை பார்த்தப்ப எனக்கு உடம்புலாம் சிலுத்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அதே மாதிரி தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சீன் தான் அது. வெறும் இந்த மாதிரி மட்டும் கிடையாது, கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு இந்த எபிசோடு. பட் அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் போய்ட்டு பார்ப்போமே. ஸோ வீடியோவில் போகிறது மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி போன எபிசோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக புரியும். ஸோ இந்த எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்கே சைஃபர் போலீஜன்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேப்ரிக் ஃபேஸ் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறமா அந்த சைஃபர் போலீஜன்ஸில் ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேக்கம் ப்ராக்கெட்டு இந்த டியூப் வழியாக தான் போவோம், அதனால் எக்கெட்டில் இருக்கிற எல்லா டியூபும் வந்து அழிங்கன்னு சொல்கிறார். எதுக்காகனா, இது வழியாக தான் வேகாப்பங்க வந்து தப்பிச்சு போவார், அதனால் இதை அழிச்சிட்டோம் அப்படின்னா அவர் தப்பிச்சு போகிறத நம்ம தடுத்துலான்ற மாதிரி இருந்தாலும் சொல்லிட்டு அதை சொல்கிறான் எல்லாரையும். ஸோ அவங்க சொல்கிறதுக்கு ரெடி ஆகிறப்ப இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் நின்றுங்கன்னு இவங்கள சொல்கிறாங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பசிபிஸ்டா வந்து வருது. அப்போ அங்கே கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து, நீ ஒரு பசிபிஸ்டா தானே, எதுக்காக எங்களை வந்து அட்டாக் பண்ணுறன்ற மாதிரி பார்த்துட்டு வாக்குவாதம் பண்ணுறான். அதை அவன் சொல்கிறத கொஞ்சம் கூட மதிக்காமல் திருப்பி அவனை வந்து சுட்டுடுது. அப்போ இன்னொருத்தன் வந்து கடுப்பாட்டு என்ன பண்ணுறான்னா, எங்களே அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேனனை வந்து அந்த பசிபிஸ்டா பார்த்து லான்ச் பண்ணுறான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது. அப்போ அந்த பசிபிஸ்டா என்ன பண்ணுதுன்னா, கையில் வந்து ஒரு பபுள் மாதிரி கிரியேட் பண்ணுது. அதை வச்சு அவனோட அட்டாக் வந்து பிளாக் பண்ணிடுது. பிளாக் பண்ணுதுன்னு சொல்கிறத விட அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு திருப்பி அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு செம்மட்டி பட்டுடுது. அப்போ சுற்றி இருக்கிறவங்க வந்து என்ன அட்டாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, அதுதான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஷீல்டு, அதோட பேர் பபுள் ஷீல்டுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த பபுள் ஷீல்டை வெகாப்பங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு. அதை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த வந்து சொல்கிறான். அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேரமன் வாரில் இருந்த பசிபிஸ்டா விட இந்த பசிபிஸ்டா வந்து அட்வான்ஸு, இது பசிபிஸ்டா மார்க் 3ன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறான். அப்போ அந்த பசிபிஸ்டா மற்றவங்களை பார்த்து சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து அதை பார்த்து நீட்டுறான். உடனே பசிபிஸ்டா என்ன பண்ணுதுன்னா அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக போகுது. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற மீதி பேர்ல என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சரண்டர் ஆகி தான் ஆகணும், அப்போ தான் நம்ம உயிர் தப்பிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கி வந்து எல்லாம் கீழே போட்டுறாங்க. உடனே பசிபிஸ்டா என்ன பண்ணுன்னா, அவங்க எல்லாரும் கூட்டுன்னு போயிட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அடைச்சி வச்சிருது. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பசிபிஸ்டா தானே மூவ் ஆகாது, யார் அதுக்கு கமெண்ட் கொடுக்குறான்ற மாதிரி அவங்க பேசினுக்கிறாங்க. இப்போ சீன் வந்து யார் கமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போகுது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்டமாரி கிட்ட போகுது. அவன் வந்து பலமாக அடி வாங்கி தான் இருக்கிறான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கான்சியஸாக இருக்கிறான். சென்டமாருக்கு ஒரு பொண்ணு கட்டு போட்டுனுக்கிறா. கட்டு போட்டதுக்கு அப்புறமா அவனை சுற்றி மீதி பேர்லாம் இருக்கிறாங்க. மீதி அங்கே வாழற மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நன்றின்ற மாதிரி அவன்கிட்ட வந்து பேசினுக்கிறாங்க. அப்போ சென்டமார் வந்து வெகாப்பங்க ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா போய் கனெக்டே ஆகலை. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஆல்ரெடி ஒரு ட்ரைட்டர் ஆகிட்டேன், அதனால் எனக்கு என்ன தோணுதுக்கப்புறம் நான் தான் பண்ண போகிறேன், இருக்கிற எல்லா மார்க் 3 பசிபிஸ்டாவையும் ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா நடந்து வருது. அது பார்க்கறதே தரமாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இந்த அட்டாக் அண்ட் டைட்டனில் ரம்லிங் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலாக ஃபீலே ஆச்சு. ஏன்னா பசிபிஸ்டா ஒன்று நடந்து போகிறத பார்க்கறதுக்கு எனக்கு அட்டாக் அண்ட் டைட்டன் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ சென்டமார் அதுங்கெல்லாம் என்ன ஆர்டர் கொடுக்குறான்னா, ஸ்ட்ரா ஹேட்டு வேகப்பங்க பத்திரமா கூட்டின்னு போயிடுவான், அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சு போகிறதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே எல்லா பசிபிஸ்டாவும் அந்த ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணுறதுக்கு வந்து போதுங்க. இப்போ சீன் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆன சீன். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாணி கிட்ட போகுது. பாணி வந்து என்ன பண்ணுறான்னா, வெகப்பங்க அந்த லேப் விட்டு வெளியே தூக்கி போட்டுறா. அதாவது அந்த ரூம் விட்டு வெளியே தூக்கி போட்டு கதை மூடிடுறா. மூடிட்டு நம்ம குமாவோட பபுள் கிட்ட வந்து போகிறா. போயிட்டு அந்த பபுள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் தொடரா. ஃபர்ஸ்ட் அவள் தொடரப்போ இது எலக்ட்ரிக்கல் ஷாக்லாம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பாணி வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லுப்பான்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு அடுத்து அவள் கை வச்சுக்கிற பதில் பபுளில் அது அப்படியே வந்து அவளை உள்ளே இழுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த சீனில் பாணி வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறா. அப்போ அவளுக்கு வந்து அழற சத்தம் வந்து கேட்குது. அவள் வந்து அழற சத்தத்தை கேட்டுட்டு யார் இங்கே இருக்கிறான்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அப்போ ஒரு குட்டி பையன் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கின்னு அழுதுன்னு இருக்கிறான். என்னால் முடியலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவன் வந்து அழுதுனுக்கிறான். பாணி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அவன் பக்கத்தில் போகிறான். போகிறப்ப யார் நீ, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுனுக்கிறா. பக்கத்தில் போனது வருமா அவன் உடம்பு ஃபுல்லாக செம காயமாக இருக்குது. அதை வந்து அவள் பார்க்குறா. பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஏன் அழறன்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அப்போ அந்த பையன் மறுபடியும் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு கத்துறான். கத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழறான். இந்த சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது. இதில் அந்த பையன் வந்து கத்துறது அது ஒரு மாதிரி கேட்டுச்சிங்க எனக்கு. அது என்ன வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, எப்படி அந்த ஃபீலிங்கை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உண்மையிலேயே உடம்புல அந்த அழற சத்தத்தை கேட்டு சிலுத்துருச்சு. அந்த குட்டி பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குமா. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னால் முடியல, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் திரும்பி போக விரும்பலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்திட்டு அழறான். பாணி அதை பார்த்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா.
அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் அங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. சீன் இப்போ எங்கே போகுதுன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. நம்ம ஸ்டார்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அப்போ உசோப் வந்து நல்லா தேடி பார்த்தியா வெகாபங்கன்ற மாதிரி நம்ம லூஃபி கிட்ட கேட்குறான். அப்போ லூஃபி வந்து நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எல்லா இடத்துக்கும் நான் ஓடி அலைஞ்சு நல்லா தேடிட்டேன், ஆனால் அவர் அங்கே இல்லவே இல்லைன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ சாப்பர் பறந்துனே வந்துட்டு அவன் காலில் இந்த ஹாவர் ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு, அதெல்லாம் உண்மையிலே எல்லா இடத்துக்கும் ஓடி தான் போய் தேடினான்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ உசோப் வந்து எங்கடா போய் தொலைஞ்சா இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக இங்கே தப்பிச்சு போகணும், இல்லை வேற யாராவது வருவாங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு புலம்பினுக்கிறான். அப்போ லூஃபி வந்து வெகாபங்க எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல, அதே மாதிரி பாணிக்கு என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ ஷாக்கா என்ன சொல்கிறான்னா இல்லை பாணி எங்கேறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ லூஃபி வந்து அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதுனாடான்ற மாதிரி கத்துறான் அவர்கிட்ட. அதுக்கடுத்து இந்த மானிட்டரில் இந்த லேப்ல இருக்கிற எல்லா கேமராவும் கனெக்ட் ஆகுது, அதெல்லாம் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க, அடே அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதுனாடான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஷாக்கா வந்து என்ன சொல்கிறான்னா பாணி வந்து என் கண்ணுக்கு தெரியுறா, ஆனால் வெகாபங் வந்து தெரியலன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த டைமில் நம்ம ஜோரோ ப்ரூக் அப்புறம் ஸ்டூசி வந்து எக்கட் அவுட்ஃபிட்டில் சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. அப்போ நம்ம சாப்பர் ப்ரூ கிட்ட போயிட்டு உன் மண்டைக்கு பொருந்துற மாதிரி ஒரு ஹெல்மெட்டுக்கு தாங்கன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கடுத்து நம்ம சாஞ்சி என்ன பண்ணுறான்னா ஸ்டூசி கிட்ட போயிட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சிம் பண்ணுறான். அதுக்கடுத்து ஸ்டூசி ஷாக்கா கிட்ட வந்துட்டு அட்லஸ் எப்படிங்கிறான்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஷாக்கா வந்து இன்னும் அவளை ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடிசனையும் அப்புறமா லிலித்தையும் கூப்பிடுறாரு. லிலித் வந்து எப்பயும் போல வந்துட்டு கத்துறா நம்ம ஷாக்கா கிட்ட. அப்போ எடிசன் வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம், எங்கள் ரிசல்ட்டை பாருன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம அட்லஸ் வந்து திருப்பி எந்திரிக்கிறா, எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல். அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவளோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை மாற்றி பொறுத்தனோடனே அவன் வந்து திருப்பி வந்து நல்லபடியாக ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கியூட்டாக குட்டியாக அழகாக இருந்தா, சரி அதாவது பெருசாக அழகாக இருந்தா. அடுத்து என்ன நம்ம யோர்க்கு வந்து தூங்கின்னு இருந்தா இந்த அட்லஸ் எந்திச்சு சத்தம் போடுறதை கேட்டு யோர்க்கு வந்து எந்திரிச்சிட்டு நம்ம அட்லஸ் வந்து பார்க்கறதுக்கு வரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸ் அப்புறம் லிலித் அப்புறமா யோர்க்கு 3 பேரும் பேசிக்கிறாங்க. சாதா ஒரு பொண்ணு இருந்தாலே நம்ம சாஞ்சி வந்து பயங்கரமாக சிம் பண்ணுவான். இப்போ 3 பொண்ணுங்க, அது 3 அழகான பொண்ணுங்க மாதிரி இருக்கிறாங்களா, சாஞ்சியை வந்து ரொம்ப மோசமாகவே சிம் பண்ணானே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து சீன் வந்து நம்ம நாமி கிட்ட போகுது. நாமி நம்ம லுச்சியும் அப்புறமா கக்கையும் பார்த்துட்டு இவனுக்கு வந்து சின்ன பொண்ணு கூட பார்க்காம அவளை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறானுங்க, இவனுக்கு இன்னும் திருந்தல போல, எனிஸ் லாபியில் இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க போல இருக்குது. ராபினை வந்து இந்த வாட்டி நான் அவளை கூட்டு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லுச்சியை வந்து மெரிக்கிற மாதிரி அவள் வந்து போறா. அப்போ ராபின் வந்து நம்ம நாமியை பிடிச்சிட்டு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களால இப்போ எதுவும் பண்ண முடியாது, அதனால எதுவும் கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராபின் வந்து சிரிக்கிறா. அடுத்து ஸ்டூசி நம்ம ஷாக்கா கிட்ட போயிட்டு வெகாபங்க எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்போ ஷாக்கா என்ன சொல்றாருன்னா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு, நமக்கு வந்து இப்போ 2 பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா இந்த ஃப்ரண்டியர் டோம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கான அர்த்தம் என்னதுன்னா இங்கே நம்ம தப்பிச்சு போக முடியாது, அப்படியே தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாலும் அதில் இருக்கிற லேசர் பீம் வந்து நம்மளை தாக்குன்ற மாதிரி நம்ம ஷாக்கா வந்து சொல்றாரு. அடுத்த பிரச்சனை வந்து என்னதுன்னா யாரை நம்ம காப்பாற்றணுமோ அதை வெகாபங்க் வந்து காணாம போயிட்டாரு, இப்போ நம்ம அவரை தேடணுன்ற மாதிரி நம்ம ஷாக்கா வந்து சொல்லினுக்கிறாரு. அப்போ ஃப்ராங்கி என்ன கேட்கறான்னா இந்த மானிட்டர்ல தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சொல்றியே, வெகாபங்க் இதில் தெரியலையான்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஷாக்கா வந்து என்ன சொல்றாருன்னா நார்மலாக எப்பயுமே எல்லாமே தெரியும் இங்க, ஆனால் இப்போ செரஃபிம்ஸ் வந்து வெளில அட்டாக் பண்ணாங்களே, அதனால சில டிரான்ஸ்போர்ட் சேனலுக்கு வந்து அடிபட்டுருக்கும், இல்லை மயக்கம் போட்டு ஊன்ட்டு இல்லை வேற ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க, அதனால நிறைய இடம் வந்து இப்போ கவர் ஆகல, அண்ட் மேபி கவர் ஆகாத இடத்துல தான் வெகாபங்க் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, அதனால இப்போ சேட்டலைட்ஸ் வந்து நான் அனுப்பிக்கிறேன், அதோட பித்தாரஸ் வந்து அனுப்பிக்கிறாரு அதெல்லாம் செக் பண்றதுக்கு, அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணினுக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம ஷாக்கா வந்து சொல்றாரு. அப்போ நாம என்ன சொல்றோம்னா நம்மளும் போய் அவரை தேடலாம், அப்பதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா எதுவும் கிளம்ப முடியும், இது பத்தாதுக்கு இங்க ட்ரெஷர் வந்து இருக்கும், எந்த மாதிரி ட்ரெஷர்னா ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரெஷர் வந்து இங்க இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து போறா. அப்போ புரூக் வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு போறான். அப்போ எடிசன் வந்து உங்களை தனியாக விட முடியாது, நானும் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போறான். அப்போ நம்ம ஸ்டூசி என்ன பண்றான், நானும் போய் தரேன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ அவ கூட ஜிம்பேவும் போறான். அதுக்கடுத்து நம்ம சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான். இது கூட பிரச்சனை இல்லைங்க, இதுக்கு அடுத்து சின்ன தரமா இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஜோரோ வந்து என்னடா இது தலைவலியாகுது, சரி நானும் போய் அந்த தேரன்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான். அப்போ போன சாஞ்சி என்ன பண்றான்னா ஓடி வந்து நம்ம ஜோரோ பிடிச்சிட்டு டே 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 நீ எங்க போற, நீ வந்து எங்கேயா போய் தொலைஞ்சு போயிட்டனா உன்னை தேர்த்து நான் வேற யாரும் அனுப்பணுன்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். அப்போ ஜோரோ வந்து கடுப்புல சாஞ்சியை பாக்குறான். அப்போ உடனே சாப்பர் வரான், வந்துட்டு ஆமா ஜோரோ நீ எங்கேயும் போவாத எங்கேயே இருன்ற மாதிரி சொல்றான். அதுக்கடுத்து ராபினும் வரா, வந்துட்டு ஆமா ஜோரோ இங்கேயே நீ பத்திரமா இருன்ற மாதிரி சொல்றா. அப்போ ஜோரோ வந்து சேரா போங்கடா போய் தொலைங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அவன் எங்க உட்காரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூஃபி வந்து டயர்டா ஒரு இடத்துல உட்காந்துனால அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு ஏன்டா அவனை இவ்வளவு மூச்சரை இது என்ன பண்ணுன்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு லூஃபி வந்து என்ன சொல்றான்னா நான் எது பண்ணாலும் என்னோட ஃபுல் பவரோட தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஜோரோ வந்து அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா இவனுல வந்து நான் திருப்பி பாப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றான். அப்ப லூஃபி வந்து ஐஸ்பர்க் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா 2 சைபர் போல் ஏஜென்ட் கீழே தரையில படுத்துன்னு கிடக்குறானுங்க. இவனுக்கு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஃபால உட்காந்துன்னு கால் மேல கால் போட்டு உட்காந்துன்னு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்காரமா பார்த்து பேசுகிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அவனுக்கிட்ட இவனுக்கு 2 பேரும் பலமா அடி வாங்கியிருப்பானுங்க. இப்ப அவனுக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார அளவுக்கு இவனுக்கு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கானுங்க. சோ சீன் வந்து பாத்தீங்கன்னா இதோட இங்க கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மார்கனுங்கிற இடத்துக்கு வந்து போகுது. அப்ப மார்கன் வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாம் பேசுகிறான். அதெல்லாம் வந்து எப்பயும் போல வளவலன்னு பேசுகிறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சோ மெயினா அதுல வந்து அவன் என்ன சொல்ல வரான்னா அடுத்து ரிலீஸ் ஆக போற பேப்பருக்கு ஒரு ஹெட்லைன் வந்து அவன் சொல்றான். அந்த ஹெட்லைன் வந்து என்னதுன்னா எம்பரர்
ஸ்டார் லூஃபி வெகாபங்க வந்து ஹாஸ்டேஜா வச்சுக்கிறாரு, அதாவது அவரை கடத்தி வச்சுக்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் வந்து அவன் சொல்றான். அதே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்றதுக்கு போறாங்க. அப்ப ஒரு பொண்ணு வந்து இது பைத்தியத்தனமா இருக்குதுன்ற மாதிரி சொல்றா. அவ மார்கன் வந்து அவளை பார்த்துட்டு என்ன சொன்ன நீன்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அப்ப அந்த பொண்ணு வந்து காட்டுறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விவி தான். விவி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சீனாகிறாங்க. அவளை எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி அழகாயினே போறா. அவ இதை நான் முன்னாடி வேற ஒரு இடத்துல சொன்னேன், எங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். பட் விவி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சீனா இருக்கிறா. ஸோ மார்கன் வந்து அப்படி கேட்டதுக்கு விவி வந்து என்ன சொல்றான்னா, ஆமா நான் தான் சொன்னேன், லூஃபி சான் வந்து அந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு, நீ பொய்யான விஷயத்தை வந்து பரப்பினுக்கிற, இதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரே பிடிக்காதுன்ற மாதிரி அவ சொல்றா. பக்கத்திலேயே நம்ம வேப்போல் இருக்கிறான். வேப்போல் வந்து விவி கிட்ட ஓய் பொறுமையா பேசு, சப்போஸ் இங்க ஏதாவது டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்டைல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு வேர்ல்ட் கவர்மெண்ட் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க, இது பார்த்தா அதுக்கு மார்கன் தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்றாரு இங்க தங்க வச்சு, அதனால அவர்கிட்ட மரியாதை பேசுன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப சைட்ல 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவிக்கு வந்து சிம் பண்ணுறாங்க. அதை பார்க்கறதுக்கு கியூட்டா இருந்துச்சு, ஏன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பொண்ணோட வாய்ஸும் நல்லா இருந்துச்சு, அவனுக்கு கொடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து மார்கன் வந்து என்ன சொல்றான்னா, பாத்தியா நேத்து வரையும் அழுதுந்த நீ வந்து சின்ன குழந்தை மாதிரி, இப்போ எனக்கே நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியா, இந்த உலகத்தை வந்து ஒருத்தனால மட்டும் தான் ஷேக் பண்ண முடியும், அது யாருன்னா அது நான் தான், உண்மையா பொய்யான்றதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது, நியூஸ் பேப்பர்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்ன்ற மாதிரி அவன் சொல்றான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு வந்து அவங்க முடிச்சிடறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நிறைய குழப்பம் இருக்கும். அது அனிமாச்சஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்கும். எதுக்கு விவி வந்து காட்டினாங்க, அவன் வந்து எதுக்கு மார்கன் கொடுக்குறா, அப்புறம் கூட எதுக்கு சம்மந்தம் வேப்போல் வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு வரும். பட் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நான் இதை பற்றி சொல்ல விரும்பல இப்போதைக்கு. அதே மாதிரி அங்கே குமா எதுக்கு அழுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கும். பாணி எதுக்காக அது உள்ள போனா உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் வந்திருக்கும். சிம்பிளா சொல்லணும் இந்த எபிசோட் பார்த்தோன்னே. பட் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு எபிசோட்ல என்ன வருதோ அது வந்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ இந்த எபிசோட் பார்த்தப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? இதில் நான் முன்னாடி சொன்ன பதில் பாணி சீனை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஆச்சு எனக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கும் ஆச்சா இல்லையா? அதே மாதிரி மற்ற சீன் வந்துச்சுல, அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி ஃபீல் ஆச்சு? அதே மாதிரி நம்ம விவியை ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டினாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நாளுன்றதை விட ரொம்ப வருஷம் கழிச்சே காட்டிடுறாங்க. ஸோ அவளை வந்து திரும்பி பார்க்கறது வந்து எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்களே வந்து மறக்காம பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.